செம்மணி சிந்துபாத்தி மனித புதைகுழி வழக்கு 3ஆம் கட்டத்தின் 42ஆம் நாள் இன்று அதிகாலை 8:05 மணியளவில் யாழ்ப்பாணம் நீதவான் கௌரவ எஸ். லெனின்குமார் அவர்கள் முன்னிலையில் எடுத்துக்கொள்ளப்பட்டது. இந்த அகழ்பணியின் போது இன்று புதிதாக ஒரு மனித எண்பு தொகுதி அடையாளப்படுத்தப்பட்டு மொத்தமாக 15 மனித எண்பு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே இதுவரை 42 நாட்கள் உட்பட 479 மனித எண்பு தொகுதிகள் இதுவரை இந்த மனித புதைகுழியிலிருந்து அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன. அதே நேரம் மனித குவியலாக இருந்த எலும்பு குவியல்களாக இருந்த 3 எலும்பு குவியல்களும் இன்று அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன. 34, 35, 36. புதிதாக இன்று 36வது எலும்பு குவியல்கள் ஒன்று அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அதே நேரம் பிற சான்று பொருட்களாக 2 சான்று பொருட்களிலேயும் ஆணிகள் அடையாளப்படுத்தப்பட்டு நீதிமன்ற கட்டுக்காவலில் வழங்கப்பட்டிருக்கிறது. விசேடமாக 437வது மனித எலும்புகள் வலது பக்க விலா எலும்பு இரும்போடு ஒட்டியவாறு 3 விலா எலும்புகள் இரும்பு தகட்டோடு ஒட்டியவாறு அது பகுதி அளவில் காணப்பட்டிருக்கின்றன. அதன் சான்று பொருட்களையும் 144வது அடையாளப்படுத்தப்பட்டு தற்போது எடுத்து நீதிமன்ற கட்டுக்காவலில் வழங்கப்பட்டிருக்கின்றது. இதே நேரம் நேற்று நீங்கள் மழை அங்கியுடன் தகவல் சேகரித்த 467வது இலக்க மனித எண்பு தொகுதியானது இன்னும் அகழ்ந்தெடுக்கப்படவில்லை. அது சம்பந்தமான நிபுணர்களின் ஆலோசனையை பெற்ற பின்பாடுதான் அது சம்பந்தமாக அகழ்ந்தெடுப்பு நடவடிக்கைகள் நடைபெற இருக்கின்றது. இதே நேரம் இந்த 467வது இந்த சிறுமியோ உடைய அந்த எண்பு தொகுதி சம்பந்தமாக 6வது அறிவு பெற்றிருந்தால் காணாமல் போயிருந்தாலோ அல்லது சட்ட ரீதியாக புதைக்கப்பட்டதாக காணப்படுகின்ற அனுமானம் இருக்கின்ற அடிப்படையில் அவ்வாறு இவருக்கும் அது சம்பந்தமான அறிவு இருப்பதாக இருந்தால் தயவு செய்து நீதிமன்றத்துக்கு சட்டத்தரணி மூலமாகவோ அல்லது காணாமல் போன அலுவலகம் ஊடாகவோ அல்லது நீதிமன்ற பதிவாளருக்கோ அது சம்பந்தமான தகவல்களை கிடைக்குமாக இருந்தால் இந்த அகழ்வு பணியில் நாங்கள் சில தகவல்களை பெற்றுக்கொண்டு இந்த அகழ்வு பணியை தொடர்ந்து முன்னெடுக்கக்கூடியதாக இருக்கும். அது மட்டுமல்ல, இந்த அகழ்வு பணியில் பேராசிரியர் ராசோமுதாவின் குழுவினரும் செல்லையா பிரணவன் சட்ட வைத்திய அதிகாரி உட்பட வைத்தியர்களாக வித்தகன், டயானா மற்றும் யாழ் பல்கலைக்கழக வைத்தியபீட 2ஆம் 3ஆம் ஆண்டு மாணவர்களும் தொல்லியல் பிரிவு மாணவர்களும் இந்த அகழ்வு பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்தவர்கள். அதோடு சோகோ போலீசார், நல்லூர் பிரதேச சபை ஊழியர்கள் போன்றவர்களும் இந்த அகழ்வு பணியில் ஈடுபட்டு இருந்தார்கள். இன்றுடன் இந்த அகழ்வு பணி 42 நாள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு சிறு இடைவெளி விட்டு மீண்டும் ஆவணி மாதம் ஆகஸ்ட் 4ஆம் தேதி இந்த மிகுதி 56 நாளின் மிகுதி நாட்கள் அகழ்வு பணி தொடர்ந்து நடைபெற இருக்கின்றது. மீண்டும் இந்த அகழ்வு பணி 4ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் அகழப்பட இருக்கிறது.